ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோங்க. வெஜிடபிள் ஊறுகாய். இது வந்துட்டு அனைத்து விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்காக நாம் வந்துட்டு கேரட், அப்புறம் வந்துட்டு குடை மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு மாங்காய் இது எல்லாமே எடுத்துருக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, இன்னும் வந்துட்டு பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 மாங்காய், பச்சை மிளகாய், ஒரு கேரட், குடை மிளகாய், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே கழுவிட்டு நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஈரம் காயிற வரைக்கும் வச்சிடணுங்க. இல்லைன்னா ஈரத்தை வந்து தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாங்க. இது வெயிலெல்லாம் வைக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதே அளவுகளோட நம்ம வந்துட்டு குடை மிளகாய், கேரட்டு இது எல்லாமே நறுக்கி வச்சுக்கலாம். இந்த காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கலாங்க. இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு கழுவி வச்சுக்கலாம். கழுவி வச்சுட்டு அதுக்குள்ளே நறுக்குன குடை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ மாங்காய் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பெரிய பெரிய பீஸாக போடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்துட்டு பொடியாக இருக்கணும். சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு இறங்கி மற்ற காய்கறிகளோடையும் சேர்ந்து அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கேரட் போட்டாச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளுமே ஒன்றா சேர்த்தாச்சுங்க. குடை மிளகாய், மாங்காய், அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், கேரட், அடுத்து வந்துட்டு எலுமிச்சம்பழம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த பாட்டில் சேர்த்தாச்சுங்க. நீங்கள் ஜாடி இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் எது இருந்தாலுமே போட்டுக்கலாங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு கல்லுப்பு போடுறேங்க. கல்லுப்பு தாங்க அந்த ஊறுகாய்க்கு வந்துட்டு கெட்டு போகாமல் ஊறுகாய் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீண்ட நாட்களுக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்துட்டு நம்ம உடனடியாக செய்ய போகிறது கிடையாது. 2 நாட்கள் வந்துட்டு ஊறணுங்க. இது மாதிரி குலுக்கி வச்சணும். இந்த மாங்காய், அப்புறம் குடை மிளகாய், கேரட்டு, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே வந்துட்டு இந்த உப்பில் வந்துட்டு நல்லா ஊறிடும். பாருங்கள், இது வந்துட்டு மறுநாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு பின்னாடி தாங்க நம்ம வந்துட்டு மிளகாய் எல்லாமே இப்போ பாருங்கள் 2 நாட்கள் கழித்த பின்னாடி இந்த கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம பொடி அரைச்சி போட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் இந்த பச்சை மிளகாய், இந்த எலுமிச்சம்பழம், மாங்காய் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்மளுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தயிர் சாதம் செஞ்சுட்டு இந்த ஊறுகாய் இருந்தாலே போதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான சாப்பாடாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் வத்தல் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் இதே அளவுகளோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த ஊறுகாய் எல்லாமே வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது பாருங்கள், அந்த மிளகாய் வத்தல், அப்புறம் அந்த வெந்தயம், கடுகு எல்லாமே வறுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த மிளகாய் வத்தல் வந்துட்டு அந்த சட்டியில் லைட்டாக சூடேறினாலே போதுங்க. அதிக நேரம்லாம் வறுக்கக்கூடாது. இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த ஊறுகாயோடு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாயில் ஊறி காரமே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, அடுத்து வந்துட்டு உளுந்தம்பருப்பு. நம்ம இந்த ஊறுகாய்க்கு வந்துட்டு கருவேப்பிலை போட போகிறது இல்லைங்க. எதனால் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கிற போகிறோம் இல்லையா, அதனால் கருவேப்பிலை போட்டாக்க அது ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நாளாக ஒரு மாதிரி ஆயிருங்க. இப்போ வந்துட்டு வாசனைக்காக மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல். அதனால் வந்துட்டு நம்ம இந்த ஊறுகாய்க்கு நம்ம கருவேப்பிலை போட வேண்டாங்க. இப்போ பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தாளிச்சிட்டு அந்த ஊறுகாயில் சேர்த்தாச்சு தாளிப்பை.
சூப்பரா பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஊறுகாய். வெஜிடபிள் ஊறுகாய் இதே அளவுகளோட நீங்கள் வந்துட்டு பண்ணி பாருங்கள். இந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.